Dear students, welcome to our channel. Today we are going to discuss class 10 NCERT Max example 3. Find the HCF of 96 and 404 by the prime factorization method. Hence find their LCM அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். very simple. 96 ஓட prime factors எழுதுறோம். 404 ஓட prime factors எழுதுறோம். இது ரெண்டுத்துக்கும் எது காமனா இருக்குதோ அதுதான் HCF அப்படின்னு சொல்ல போறோம். So 96 prime factor பிரிக்கணும்னா first 2 table 4 times 8 times 16 மறுபடியும் 2 table 2 4 again 2 table 12 again 2 table 6 again 2 table 3 next 404 first 2 table 202 again 2 table 101 so இது prime number ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் இது எதுவும் செய்ய முடியாது. So 96 we can write 2 into 2 into 2 into 2 into 2 into 3 404 2 into 2 into 101 so the common term 2 times பாத்தீங்கன்னா அந்த 2 இருக்கு. Therefore HCF highest common factor 2 into 2 which is equal to 4. so இதுக்கு என்ன மீனிங், இந்த 96ஐயும் இந்த 404ஐயும் எக்ஸாக்டா டிவைட் பண்ற மாதிரி இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் எதுன்னா 4 தான். இதை விட ஒரு அதிகப்படியான ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணாது. இதுதான் HCF ஓட மீனிங். நெக்ஸ்ட் நமக்கு LCM வேணும். இந்த 4 இன்ட்டு இது மொத்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியும் சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது LCM வேணும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா கொடுத்துருக்கிறது 2 நம்பர் தான். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் பை HCF. ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, கொடுத்துருக்கிற நம்பர் 96 இன்டூ 404, நம்ம கண்டுபிடிச்ச HCF ஓட வேல்யூ 4. ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 4 டேபிள்லயே 101 வரும். ஸோ 96 இன்டூ 101 9696 வரும். இதுதான் LCM. ஸோ இதுக்கு என்ன மீனிங், கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பரும் எக்ஸாக்டா டிவைட் பண்ண போற ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான். இதை விட ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டு இதாலையும் நம்மால எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் LCM கான மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.